போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 10. பிரீமேசன் சங்கத்தில் தாம் சேர்ந்த பின்பு பியர் கியூ மாகாணத்திற்கு போனார். அவரிடம் வேலை பார்க்கிற அடிமைகள் அங்கேதான் அதிகமாக இருந்தார்கள். தம்முடைய எஸ்டேட்டுகளில் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தம்முடைய நினைவிற்கு அவர் விவரமாக எழுதி வைத்து கொண்டிருந்தார். அவர் கியூ என்ற இடத்திற்கு போய் சேர்ந்ததும் தமது காரியஸ்தர்களையெல்லாம் தம்முடைய தலைமை காரியாலயத்திற்கு வரவழைத்து தம்முடைய ஆசைகளையும் நோக்கங்களையும் விளக்கி கூறினார். தமது அடிமைகள் விடுதலை அடைய உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அவர்களிடம் சொன்னார். அவர்கள் விடுதலை ஆகிற வரையில் அடிமைகளுக்கு அதிகமான வேலை கொடுக்கக்கூடாது என்றும் கை குழந்தைகள் உள்ள பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது என்றும் அடிமைகளுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனைகள் வெறும் வாய்க்கண்டிப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய சரீர தண்டனையாக இருக்கக்கூடாது என்று சொன்னார். தம்முடைய எல்லா எஸ்டேட்டுகளிலும் அபிவிருத்திகளிலும் தங்கும் இடங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த காரியஸ்தர்களில் அரைகுறை படிப்பு உள்ளவர்கள் பெயர் சொல்வதை பீதியோடு கேட்டார்கள். தங்களுடைய வேலையில் அதிருப்தி இருந்ததோ அல்லது தங்களுடைய நிர்வாகத்தை கண்டு திருப்தி கொள்ளாமலோ அல்லது தாங்கள் பணத்தை சுரண்டிவிட்டதாக எண்ணியோ கோமகன் இம்மாதிரி பேசுவதாக அவர்கள் முதலில் நினைத்தார்கள். ஆனால் முதலில் ஏற்பட்ட பீதி கொஞ்சம் தெளிந்ததும் பியரின் மழலை சொற்கள் சிலருக்கு களிப்பை கொடுத்தன. அவர் பேசிய புதிய வார்த்தைகளை அவர்கள் இதற்கு முன்பு கேட்டிராதபடியால் இதை கண்டு உள்ளம் களித்தார்கள். வேறு சில காரியஸ்தர்கள் தங்கள் எஜமான் எப்படி பேசுகிறார் என்பதை கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த காரியஸ்தர்களில் புத்திசாலிகளாக உள்ளவர்கள் பிரதம காரியஸ்தர் உள்பட தங்களுடைய சுய நன்மைக்கு தகுந்தபடி தங்கள் எஜமானர் எப்படி உபயோகித்து கொள்ளலாம் என்பதை அவர் பேசியதை கேட்ட பின்பு அறிந்து கொண்டார்கள். பியரின் நோக்கங்களுக்கு அந்த பிரதான காரியஸ்தர் மிகுந்த அனுதாபம் காட்டினார். ஆனால் இந்த மாறுதல்களோடு எஸ்டேட்டுகளின் பொதுவான நிலைமையை பற்றிய விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த விஷயங்கள் திருப்திகரமாக இல்லை என்று சொன்னார். கோமகன் பேஜுகாவுக்கு ஏராளமான சொத்து இருந்த போதிலும் தமது தகப்பனார் வருடம் 10,000 ரூபில்கள் கொடுத்து வந்த காலத்தை விட இப்பொழுது தாம் அதிக ஏழையாய் இருப்பதாக நினைத்தார். கோமகன் பேஜுகாவின் எஸ்டேட்டுகளிலிருந்து வருடம் 5 லட்சம் ரூபில்கள் வருமானம் வந்து கொண்டிருந்தது. வருடம் என்ன செலவாகும் என்பது அவருக்கு ஏதோ நிச்சயமில்லாத விதத்தில் அடியில் கண்டபடி தோன்றிக் கொண்டிருந்தது. எல்லா எஸ்டேட்டுகளுக்குமாக நில வங்கிக்கு வருடம் 80,000 ரூபில்கள் கட்டப்பட்டு வந்தன. மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள எஸ்டேட்டையும் நகரத்தில் உள்ள வீட்டையும் பராமரித்து வருவதற்காகவும் 3 இளவரசிகளுக்கு உதவித்தொகைகள் கொடுப்பதற்காகவும் வருடம் 30,000 ரூபில்கள் செலவாகி கொண்டு வந்தன. பென்ஷன்களுக்காக வருடம் 15,000 ரூபில்கள். கோமகளின் ஜீவனாம்சத்திற்கு வருடம் 1.5 லட்சம் ரூபில்கள். வாங்கிய கடன்களுக்காக வட்டியாக வரும் 70,000 ரூபில்கள். முன்னாலேயே கட்டுவதற்கு ஆரம்பமான புதிய மாதா கோவில் கட்டடத்திற்காக கடந்த 2 வருஷங்களாக வருடம் ஒன்றுக்கு 10,000 ரூபில்கள் இவ்விதம் செலவாகி வந்தன. மீதமுள்ள 1 லட்சம் ரூபில்கள் எந்த விதமாக செலவழிகின்றன என்பது அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்கி கொண்டே இருந்தார். இதை தவிர ஒவ்வொரு வருஷத்திலும் நெருப்பினாலும் சேதம் என்றும் விளைச்சல் இல்லை என்றும் தொழிற்சாலைகளையும் வேலை கூடங்களையும் புதிதாக கட்ட வேண்டும் என்றும் பிரதம நிர்வாகி வருடா வருடம் எழுதி கொண்டே இருப்பார். ஆகவே முதலாவதாக பியருக்கு ஒரு முக்கியமான வேலை முன்னால் இருந்தது. அதுதான் காரியார்த்தமான வேலை. ஆனால் அதை பற்றி அவருக்கு அதிகமாக எதுவும் தெரியாது.
தம்முடைய பிரதம நிர்வாகியிடம் எஸ்டேட்டுகளின் நிலைமையை பற்றி தினம் அவர் விவாதித்து கொண்டே இருப்பார். ஆனால் இப்படி பேசிக்கொண்டே இருப்பதனால நிலைமை எவ்விதத்திலும் அபிவிருத்தி அடையவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த பேச்சுகளுக்கும் உண்மையான நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்று அவர் உணர்ந்தார். ஒரு பக்கமாக அந்த பிரதம காரியஸ்தர் எஸ்டேட்டுகளின் நிலைமையை பற்றி அதிக மோசமாக கூறி வந்தார். கடன்களை அடைக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் அடிமை உழைப்பை கொண்டு புதிய நடவடிக்கைகள் செய்ய வேண்டியதை பற்றியும் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் இவற்றை பியர் ஒப்புக்கொள்ளவில்லை. மற்றொரு பக்கமாக அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பியர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நிலவங்கிக்கு முதலில் கடன்களை கொடுத்து தீர்த்தாலொழிய அடிமைகளுக்கு உடனே விடுதலை கிடைப்பது சாத்தியமில்லை என்று பிரதம காரியஸ்தர் சொல்லி வந்தார். முற்றிலும் சாத்தியமில்லை என்று அந்த காரியஸ்தர் சொல்லவில்லை. ஆனால் காஸ்ட்ராமா என்ற மாகாணத்தில் உள்ள காடுகளையும் மற்றொரு நிலத்தையும் கிரிமியன் எஸ்டேட்டையும் விற்று பியர் சொல்கிறபடி செய்யலாம் என்று யோசனை கூறினார். இவற்றையெல்லாம் செய்வதென்றால் தடை உத்தரவுகளை ரத்து செய்தல், மனுக்கள் கொடுத்தல், பெர்மிட்டுகள் கொடுத்தல் போன்ற சிக்கலான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இவற்றையெல்லாம் கேட்டு பியர் முற்றிலும் குழப்பமானார். ஆகவே அவர் ஆமாம் அப்படியே செய்யும் என்று சொன்னார். காரியங்களை தாமே பார்த்து கொள்ளக்கூடிய அனுபவ உறுதி பியருக்கு இல்லை. அதனால் அதை அவர் விரும்பவில்லை. ஆகவே தாம் அதை கவனிப்பதாக காரியஸ்தரிடம் சொல்லி மழுப்ப முயற்சி செய்தார். அதே மாதிரி அந்த காரியஸ்தரும் நடிப்பு காட்டினார். இந்த யோசனைகள் எல்லாம் எஜமானுக்கு மிகுந்த சிலாக்கியமாக இருக்கும் என்றும் தமக்கு கஷ்டமாக இருக்கும் என்றும் அவர் நடித்தார். கீவ் மாகாணத்தில் தமக்கு பழக்கமான சிலரை பியர் சந்தித்தார். அவருக்கு பழக்கமில்லாத அந்நியர்கள் அவருடன் அறிமுகமாக வேண்டும் என்று விரைந்தார்கள். அந்த மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய மிராசுதாரரான பியரை மகிழ்ச்சியோடு அவர்கள் வரவேற்றார்கள். பியர் சங்கத்தில் சேரும்போது தமக்கிருந்த ஒரு பெரிய பலவீனத்தை ஒப்புக்கொண்டார். அந்த பலவீனத்திற்கு ஏற்பட்ட கவர்ச்சிகள் இப்பொழுது அதிக பலமுள்ளதாக தோன்றியபடியால் அவரால் அதை எதிர்க்க முடியவில்லை. மறுபடியும் நாட்களும் வாரங்களும் மாதங்களும் மிக வேகமாக அவருடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தன. பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்ததைப் போலவே இங்கேயும் மாலை கச்சேரிகளிலும் டின்னர்களிலும் சாப்பாடுகளிலும் நடனங்களிலும் அவருடைய நேரம் மிக அதிகமாக கழிந்து கொண்டு வந்தது. தாம் எதை பற்றியும் சிந்திப்பதற்கு அவகாசமும் இல்லை என்று நினைத்தார். அவர் புது வாழ்க்கை வாழலாம் என நம்பியிருந்தார். ஆனால் அவருடைய பழைய வாழ்க்கையே புதிய சுற்றுணர்ச்சிகளில் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். பிரீமேசன் சங்கத்தின் 3 கடமைகளில் ஒரு கடமையை அவர் நிறைவேற்றவே இல்லை என்பதை பியர் உணர்ந்தார். அதாவது ஒழுக்கமான வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தினரும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விதத்தில் நடக்க வேண்டும் என்பதே அந்த கடமை. சங்கத்தின் 7 தர்மங்களில் தம்மிடம் 2 தர்மங்கள் குறைவாக இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார். அதாவது ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று மரணத்தின் மீது பிரியம் கொள்வது. சங்கத்தின் மற்றொரு கடமையான மனித சமூகத்தை சீர்திருத்துவது என்ற கடமையை தாம் நிறைவேற்றியதாக நினைத்து அவர் தம் மனதை திருப்தி செய்தார். அதே மாதிரி தம்முடைய அண்டை அயலார்களை நேசிக்க வேண்டும், மிகுந்த தாராளமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மற்ற தர்மங்களையும் தாம் கடைபிடித்து வருவதாக நினைத்தும் தம் மனதை திருப்தி செய்து கொண்டார். 1807 வருடத்தில் இலையுதிர் காலத்தில் அவர் பீட்டர்ஸ்பர்க்குக்கு திரும்புவது என்று தீர்மானித்தார். திரும்புகிற வழியில் உள்ள அவருடைய எஸ்டேட்டுகளை எல்லாம் பார்வையிட்டு தம்முடைய உத்தரவுகளை எவ்வளவு தூரம் அங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும், தம்மிடம் கடவுளால் ஒப்படைக்கப்பட்டிருந்த தாம் நன்மை செய்ய விரும்பிய அந்த அடிமைகளின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளவும் அவர் விரும்பினார். கோமகனின் முயற்சிகளை வெறும் பைத்தியகாரத்தனமானவை என்று பிரதம காரியஸ்தர் நினைத்தார்.
அந்த முயற்சிகளால் கோமகனுக்கோ தமக்கோ அல்லது அடிமைகளுக்கோ லாபம் எதுவும் இல்லை என்பது அவரின் எண்ணம் என்றாலும் அடிமைகளுக்காக சில சௌகரியங்களை செய்தார். அடிமைகளை விடுதலை செய்வது என்பது காரிய சாத்தியமில்லாத விஷயம் என்று அந்த பிரதம காரியஸ்தர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்காகவும் ஆஸ்பத்திரிகளுக்காகவும் விடுதிகளுக்காகவும் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டும்படி எல்லா எஸ்டேட்டுகளிலும் எஜமானரின் விஜயத்திற்கு முன்பாக நடக்க வேண்டும் என்று அவர் ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு வரவேற்புகள் நடத்துவதற்காக தயார் செய்யப்பட்டன. ஆடம்பரமான வரவேற்புகளை பியர் விரும்ப மாட்டார் என்பதை அவர் அறிவார். ஆகையால் அந்த மாதிரி அவர் தயார் செய்யவில்லை. ஆனால் நன்றியை காட்டுவதற்காக மதபூர்வமான வரவேற்புகளை, அதாவது தெய்வ உருவ சிலைகளையும் ரொட்டியையும் உப்பையும் எஜமானருக்கு கொடுத்து மரியாதை செய்ய ஏற்பாடு செய்தார். அம்மாதிரி செய்தால் அவர் உள்ளம் இலகி ஏமாந்து போவார் என்பது அவரின் நினைப்பு. வியன்னா வண்டியில் சௌக்கியமாகவும் வேகமாகவும் பியர் பயணம் செய்து கொண்டு வந்தபடியாலும், தெற்கில் இலையுதிர் காலமானபடியாலும், ரஸ்தாவில் நிம்மதியான நிலைமை இருந்தபடியாலும் இவையெல்லாம் சேர்ந்து பியருக்கு சந்தோஷத்தை கொடுத்தன. இதற்கு முன்பாக பார்க்காத எஸ்டேட்டுகள் எல்லாம் ஒன்றை விட ஒன்று அழகாக இருந்தன. எல்லா இடங்களிலும் அடிமைகள் செழிப்படைந்து வருவதாகவும் அவர்களுக்கு செய்த சௌகரியங்களுக்காக அவர்கள் உள்ளங்கனிந்த நன்றியோடு இருப்பதாகவும் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் வரவேற்புகள் நடந்தன. அந்த வரவேற்புகளால் பியருக்கு சங்கோஜம் ஏற்பட்ட போதிலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மகிழ்ச்சியான உணர்ச்சி தோன்றியது. ஒரு இடத்தில் விவசாயிகள் ரொட்டியையும் உப்பையும் ஜெயின் பீட்டர், ஜெயின் பால் ஆகியோர்களின் உருவ சிலைகளையும் பியருக்கு கொடுத்தார்கள். தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் தங்களின் நன்றியை காட்டும் பொருட்டு மாதா கோயிலுக்கு பக்கத்தில் தங்களுடைய சொந்த செலவிலேயே பீட்டரையும் பாலையும் கௌரவிக்கும் விதத்தில் ஒரு புதிய பூஜை மடம் கட்டுவதற்கு பியரிடம் அனுமதி கேட்டார்கள். பீட்டரும் பாலும் தான் பியரின் பெயர் தின மகாத்மாக்கள். மற்றொரு இடத்தில் கையில் குழந்தைகள் வைத்திருந்த பெண்கள் அவரிடம் வந்து தங்களுக்கான கடுமையான வேலை கொடுக்காமல் இருப்பதற்காக தங்கள் நன்றியை தெரிவித்தனர். மூன்றாவது எஸ்டேட்டில் ஒரு சிலுவையை தாங்கிக் கொண்டு குழந்தைகள் புடைசூழ ஒரு பாதிரி வந்தார். கோமகனின் தயாளத்தினால் ஏற்பட்ட பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த குழந்தைகளுக்கு அந்த பாதிரி மத கல்வியை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக் கொடுத்து வந்தார். எல்லா எஸ்டேட்டுகளிலும் புதிய கட்டடங்கள் கட்டி முடிந்திருப்பதாகவும் அல்லது முடிகிற பருவத்தில் இருப்பதாகவும் அந்த எல்லா கட்டிடங்களுமே ஆஸ்பத்திரிகளுக்காகவும் பள்ளிக்கூடங்களாகவும் விடுதிகளுக்காகவும் கட்டப்படுகின்றன என்பதையும் பியர் தமது சொந்த கண்களால் கண்டார். கூலிகளின் தேக உழைப்பு வேலைகள் வெகுவாய் குறைந்து விட்டதை காட்டும் காரியஸ்தர்களின் கணக்கை ஒவ்வொரு எஸ்டேட்டிலும் அவர் பார்த்தார். அந்த கூலிகள் நீல வர்ண கோட்டுகள் அணிந்து கொண்டு தங்களுடைய விடுதலைக்காக உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவிப்பதற்காக தூது கோஷ்டிகளை பியரிடம் அனுப்பினார்கள். பியருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், அந்த இடத்தில் அவருக்கு ரொட்டியும் உப்பும் கொடுத்தார்களோ, பீட்டரையும் பாலையும் கௌரவிப்பதற்காக எந்த இடத்தில் ஒரு பூஜை மடம் கட்ட வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த இடம் ஒரு சந்தை இடம் என்பது அவருக்கு தெரியாது. அங்கே ஜெயின் பீட்டரின் தினத்தில் ஒரு சந்தை நடப்பது உண்டு. அவரிடம் தூது கோஷ்டியாக வந்த பணக்கார விவசாயிகள் முன்பே அந்த இடத்தில் பூஜை மடம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பூஜை மடத்தில்தான் விவசாயிகள் கூடுவது வழக்கம். அங்கே பூஜை மடம் கட்டினால் பக்கத்து கிராமங்களில் உள்ள விவசாயிகள் அங்கே சந்தைக்கு வருவதற்கு ஒரு கவர்ச்சிகரமாய் இருக்கும் என்றும் அதனால் உள்ளூர் விவசாயிகள் லாபம் அடையலாம் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். அந்த இடத்தில் உள்ள சாதாரண விவசாயிகளில் 10ல் 9 பேர்கள் மிக மோசமான தரித்திரத்தில் உழன்று கொண்டிருந்தனர். இவையெல்லாம் பியருக்கு தெரியாது.
கைக்குழந்தைகள் இருக்கிறவர்களை தமது நிலத்தில் வேலைக்கு அனுப்பக்கூடாது என்ற விதி ஏற்பட்ட பின்பு இன்னும் அதிகமான கடினமான வேலைகளை செய்யும்படி தங்கள் நிலத்திற்கு அந்த விவசாயிகள் அனுப்புகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாது. சிலுவையை தூக்கி கொண்டு வந்தாரே அந்த பாதிரியார், அவர் தங்களிடமிருந்து குழந்தைகளை பறித்து கொண்டு போனதற்காக குழந்தைகளின் பெற்றோர்கள் அழுது புலம்பி நிறைய பணம் கொடுத்து தங்கள் குழந்தைகளை விடுவிக்க வேண்டுகிறது என்பதும் பியருக்கு தெரியாது. கட்டி முடித்த செங்கல் கட்டடங்கள் அந்த அடிமைகளால் தான் கட்டப்பட்டன என்பதும் அதனால் அவர்களுடைய வேலை இன்னும் அதிகமாயிற்று என்பதும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வேலை குறைந்திருப்பதாக காகிதத்தில் என்னவோ காணப்பட்டது. அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்டு வந்த சம்பளங்கள் 1/3 குறைந்து விட்டதாக காரியஸ்தர் கணக்கில் காட்டினாலும் அவர்களுடைய உடல் உழைப்பு வேலைகள் இன்னும் பாதி மடங்கு அதிகமாயிற்று என்பதும் அவருக்கு தெரியாது. ஆகவே தமது எஸ்டேட்டுகளுக்கு விஜயம் செய்ததால் பியர் மகிழ்ச்சி கொண்டார். பீட்டர்ஸ்பர்க்கை விட்டு அவர் புறப்பட்டு போதிருந்த ஜனோ உபகாரமான மனப்போக்கை அவர் இப்பொழுது மீண்டும் பெற்றுவிட்டார். சங்கத்தை சேர்ந்த தமது கிராண்ட் மாஸ்டர் என்று அவரால் அழைக்கப்பட்ட நண்பருக்கு அவர் உற்சாகமாக பல கடிதங்கள் எழுதினார். இவ்வளவு ஏராளமாக நன்மை செய்வது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது, இவற்றிற்கு முயற்சியே அவசியமில்லை என்பது போல தோன்றுகிறது. ஆனால் இவற்றை பற்றி நாம் மிக சொற்பமாகவே கவனிக்கிறோம் என்று பியர் நினைத்தார். தம்மிடம் நன்றி தெரிவித்ததாக அவர் சந்தோஷமடைந்தார். ஆனால் அவர் நன்றியை பெறுவதற்கு அவர் வெட்கமடைந்தார். அந்த சாதாரணமான அன்பான மக்கள் காட்டிய நன்றியானது இன்னும் அவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக அவர் நன்மை செய்ய முடியும் என்பதை நினைவூட்டியது. பிரதம காரியஸ்தர் ஒரு வடிகட்டிய முட்டாள் என்றாலும் தந்திரமானவர். இந்த குழந்தை சுபாவம் உள்ள புத்திசாலித்தனமான கோமகனின் உள்ள கருத்தை அவர் பூர்ணமாக அறிந்து கொண்டார். ஆகவே ஒரு பொம்மையோடு விளையாடுவதைப் போல அவரிடம் அவர் நடந்து கொண்டார். முன்பாகவே தயார் செய்து வைக்கப்பட்ட வரவேற்புகளினால் பியரிடம் ஏற்பட்ட உணர்ச்சியை பார்த்து தம்முடைய பேச்சுகளை வற்புறுத்த ஆரம்பித்தார். அதாவது அடிமைகளை விடுவிப்பது உபயோகமற்ற வேலை என்றும் அப்படி செய்வது நடக்க முடியாத காரியம் என்றும் அந்த அடிமைகள் இப்போதுள்ள நிலைமையிலேயே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றும் அவர் காட்ட விரும்பினார். அந்த மக்களை தவிர அவ்வளவு அதிகமான சந்தோஷம் கொண்ட வேறு மக்களை பார்ப்பது கஷ்டம் என்று பியர் அந்தரங்கமாய் தமது மனதிற்குள்ளாக தமது காரியஸ்தர் நினைப்பது போல நினைத்தார். அந்த அடிமைகளை விடுதலை செய்துவிட்டால் அவர்களுக்கு என்ன கதி நேரும் என்பதை கடவுளே அறிவார் என்று அவர் நினைத்த போதிலும் தாம் சொல்லியதை நிறைவேற்ற வேண்டும் என்று தயக்கத்தோடு வற்புறுத்தி கொண்டிருந்தார். கோமகனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தம்மால் கூடியதையெல்லாம் செய்வதாக அந்த காரியஸ்தர் வாக்குறுதி கொடுத்தார். நிலங்களையும் காடுகளையும் விற்பனை செய்வது என்ற வேலைகளையோ நிலங்களை நில வங்கியிலிருந்து விடுதலை பெற வைக்க வேண்டிய வேலைகளையோ முழுவதுமாக கோமகன் கண்டுபிடிக்க முடியாது என்று காரியஸ்தர் நினைத்தபடியால் இவற்றை பற்றி அவர் ஒருபோதும் விசாரிக்கப் போவது இல்லை என்று நினைத்தபடியால் புதிதாக கட்டிய கட்டடங்கள் காலியாக கிடக்கின்றன என்பதை அவர் அறிய முடியாது என்று நினைத்தபடியால் மற்ற அடிமைகளைப் போலவே தங்களுடைய அடிமைகளும் உழைப்பினால் ஏற்படும் பலன்களை இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிய முடியாது என்று நினைத்தபடியால் அந்த காரியஸ்தர் வெறும் வாக்குறுதியை கொடுத்தார். பகுதி 10 முடிந்தது. போரும்